நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா, ராணா டகுபதி உள்ளிட்ட 29 பிரபலங்கள் மீது வழக்கு. சட்டவிரோத சூதாட்ட ஆப்களின் விளம்பரத்தில் நடித்த புகாரில் நடவடிக்கை. அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்ட கல்லூரிகளின் கூடுதல் கட்டடங்களை ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் திறந்து வைத்ததாக அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. அறநிலையத்துறையை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டிலிருந்து நீக்கும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா என்ற மலைப்பாம்பு விழுங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிகள் கூட்டமாக அதிமுக மாறிக்கொண்டே இருக்கின்றது. காலத்தால் அந்த கட்சி கரைந்துவிடும். அனைத்து ரயில்வே கேட் மற்றும் கேட் கீப்பர் அறைகளில் உடனடியாக சிசிடிவி கேமராக்கள் பொருத்த ரயில்வே நிர்வாகம் உத்தரவு. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 பேர் உயிரிழந்த விபத்தை தொடர்ந்து நடவடிக்கை. முதுநிலை பட்டதாரி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது ஆசிரியர் தேர்வாணையம். முதுநிலை பட்டதாரி பணியிடங்களுக்கான தேர்வை அறிவித்தது ஆசிரியர் தேர்வாணையம். எவ்வளவு இடங்கள் என குறிப்பிடப்படாத நிலையில் இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. நடிகை வின்சி அலோஷியஸிடம் மன்னிப்பு கேட்டார் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ. படப்பிடிப்பின் போது தவறாக நடந்து கொண்டதாக நடிகை குற்றம் சாட்டிய நிலையில் மன்னிப்பு கேட்டார். புதுச்சேரியில் 21,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 700 ரூபாய் தருவதாக மோசடி என புகார். 300 பேர் 64 லட்சம் ரூபாய் வரை ஏமாந்திருப்பதாக குற்றச்சாட்டு. அருப்புக்கோட்டையில் கண்டெய்னர் லாரி மீது நேருக்கு நேர் மோதிய வேன். ஓட்டுநர்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. திருப்பூரில் தீ விபத்தின் போது சிலிண்டர் வெடித்த பதைப்பதைப்பு காட்சிகள். குடியிருப்புகளுக்கு மேலே எழுந்த தீப்பிழம்பு. மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க ஜூலை 21 வரை அவகாசம். தரவரிசை பட்டியல் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கோவிசெழியன் அறிவிப்பு. தலைநகர் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான நிலநடுக்கம். 4.4 அலகுகளாக பதிவான நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இந்திய அணியில் பும்ராவும் இங்கிலாந்து அணியில் ஆர்ச்சரும் சேர்ப்பு. ஒசூர் அருகே நாய் கடித்து இளைஞர் உயிரிழப்பு. ராபிஸ் நோய் தாக்கிய நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். ஆந்திர பிரதேசத்தின் எலூரு மாவட்டத்தில் பர்னிச்சர் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. பெருமளவிலான மூலப்பொருட்கள் எரிந்து நாசம். சீனாவின் வடமேற்கு மாகாணத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் 2000 பேர் பாதுகாப்பாக மீட்பு. யூடியூபில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்படும் வீடியோக்களுக்கு வருமானம் கிடைக்காது. ஒரே வீடியோவை திரும்ப பயன்படுத்துவதற்கும் கட்டுப்பாடு விதித்து புதிய விதிமுறை வரும் 15ஆம் தேதி அமல். விம்பிள்டன் தொடரில் 14வது முறையாக அரையிறுதிக்கு முன்னேறினார் ஜோகோவிச். உலகின் நம்பர் 1 வீரர் சின்னரை எதிர்கொள்கிறார். திருப்பூரில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 42 தகர கொட்டகை வீடுகள் தரைமட்டமாகின. இப்படி நெஞ்சை பதற வைக்கும் வகையில் சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்துச் சிதறியதில் 42 கொட்டகை வீடுகள் தரைமட்டமாகின. திருப்பூர் கல்லூரி சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் சாயாதேவி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தில் 42 தகர கொட்டகை வீடுகள் அமைத்து வாடகைக்கு விட்டிருந்தார். இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டடப் பணியாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் தங்கியிருந்தனர். இந்நிலையில் இங்குள்ள வீடு ஒன்றில் தீப்பற்றி
சிலிண்டர் வெடித்ததால் அருகில் இருந்த வீடுகளிலும் தீ பரவி அடுத்தடுத்து 9 கேஸ் சிலிண்டர்கள் வெடித்துச் சிதறின. இதில் அங்கிருந்த 42 வீடுகளும் தரைமட்டமான நிலையில் வீட்டில் இருந்த வீட்டு ஆவணங்கள், ஆதார் அட்டைகள், ரேஷன் கார்டுகள், கல்வி சான்றிதழ்கள், துணி, கட்டில், பீரோ, சமையல் பாத்திரங்கள், இருசக்கர வாகனங்கள் என அனைத்தும் எரிந்து கருகின. தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறு பூர்வப்பட்டி பகுதியில் உள்ள அம்மன் கலையரங்கில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் தான் எங்களுக்கு எதனா பார்த்து செய்யணும். ஒன்று கூட எங்ககிட்ட இல்லை, எல்லாமே போச்சு. கட்டின துணியோட இந்த நைட்டியோட தான் வந்து நிற்கிறோம். காசு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சு கூலி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு காசு பணம் எதுவுமே நகை நட்டு எதுவுமே இல்லை, எல்லாமே விட்டு நாங்கள் வெறியால தான் நிற்கிறோம். எல்லாருமே நாங்கள் கூலி செஞ்சு சாப்பிட்றவங்க தான். வாழ்க்கையின் தேவைக்காக சொந்த ஊர்களில் இருந்து இடம் பெயர்ந்து வந்தவர்கள் அனைத்தையும் இழந்து நிற்கதியாய் நிற்பது நெஞ்சை உலுக்குகிறது. தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என கூறிய சீமானுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. சட்டத்தை மீறி போராடுவேன் என பேசுவதை காவல்துறை வேடிக்கை பார்ப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. பெர்மிஷன் தான் கேட்குறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்கள் வழக்கு போடுங்க, சிறையில் வைங்க. மணப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆர்ப்பாட்டம் நடத்த காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது. இதையடுத்து பேசிய சீமான் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்றார். கேட்கறது அனுமதி தான், பாதுகாப்பு அல்ல. பெர்மிஷன் தான் கேட்குறோம், ப்ரொடெக்ஷன் கேட்கல. இப்போ அனுமதி மறுத்தாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுத்துக்கிட்டு இருங்க, நான் தடையை மீறி நடத்துவேன், நீங்கள் வழக்கு போடுங்க, சிறையில் வைங்க, அது பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆர்ப்பாட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி புகழேந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். கடந்த முறை அனுமதி கோரிய போது சிவகங்கை கண்டதேவி கோயில் தேரோட்டத்திற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக போராட்டத்திற்கு இசைவு தெரிவிக்கவில்லை என குறிப்பிட்டார். ஆனால் தடையை மீறி போராட்டம் நடத்துவதாக கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல என்றும் இதுபோன்ற பொறுப்பற்ற பேச்சுக்களை நீதிமன்றம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் நீதிபதி கூறினார். சாதாரண குடிமகன் முதல் குடியரசுத் தலைவர் வரை அனைவரும் சட்டத்தின் முன் சமம் என்று நீதிபதி சுட்டிக்காட்டினார். போராட்டம் நடத்துவதற்கும் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் அரசியல் கட்சிக்கு உரிமை உண்டு என கூறிய நீதிபதி அதே சமயம் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் அவர்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொள்வது அரசியல் கட்சியின் கடமை என்றும் தெரிவித்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும் போது சட்டத்தை மீறி போராடுவேன் என பேசுவதையும் ஆர்ப்பாட்டத்தின் போது அவதூறாக பேசுவதையும் காவல்துறை வேடிக்கை பார்ப்பது ஏன் எனவும் நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பினார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் தங்களிடம் மட்டும் காவல்துறை விதிமுறைகளை பேசுவதாக குற்றம் சாட்டினார். எங்களுக்கு போராட அனுமதி கேட்டால் எவ்வளவு நெறிமுறைகளை பேசுறீங்க, விதிமுறைகளை பேசுறீங்க, உடனே எப்படி கொடுக்கறது? நாங்கள் மேலிடத்தில் கேட்கணும். இங்கே கண்டந்தேவியில் தேர் திருவிழா இருக்குது, அதுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் அப்படின்லாம் இவ்வளவு நெறிமுறையை பின்பற்று. நீங்கள் அஜித்தை விசாரிக்கும் போது அந்த நெறிமுறைகளெல்லாம் பின்பற்றிருந்தால் அவன் செத்துருக்க மாட்டான், நாங்கள் போராடி இருக்க மாட்டோம், நாங்கள் அம்மா பிள்ளைகளாம் இங்கே நின்று அழுதுருக்க மாட்டோம். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி நாம் தமிழர் கட்சி மீண்டும் மனு அளித்த நிலையில் காவல்துறை அனுமதியுடன் திருபுவனம் சந்தை திடலில் நாம் தமிழர் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.